வாழ்ந்தா இவர மாதிரி வாழணும்னு தன்னோட லைஃப் ஸ்டைலால எல்லோரையும் ஏங்க வச்சுக்கிட்டு இருக்காரு புரூனே நாட்டோட சுல்தானான ஹசன் அல் போல்கியா. அப்படி என்னதான்ப்பா பெரிய லைஃப் ஸ்டைல் வாழ்றாரு அப்படின்னு கேக்குறீங்களா? அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதலாவதா சுல்தான் வாழ்ற பேலஸ். ஒரு சராசரி மனுஷன் நமக்கு ஒரு 1000 சதுர அடியில வீடு இருந்தாலே பெருசுன்னு நினைப்பான். ஆனா நம்ம சுல்தான் 25 லட்சம் சதுர அடி கொண்ட இஸ்தனா நுரலிமான் அப்படிங்கிற மாளிகையில வாழ்றாரு. சதுர அடியை கேட்டதுமே கண்ணை கட்டுதா? இன்னும் இருக்கு கேளுங்க. இந்த பேலஸ்ல 1788 ரூம் இருக்கு. அதே மாதிரி 257 பாத்ரூம், 5 ஸ்விம்மிங் பூல், 44 ஸ்டேர் கேஸ்னு பல வசதிகள் இருக்கிற இந்த பேலஸ் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பிரைவேட் ரெசிடென்ட். இந்த மாளிகையில லைட் மட்டுமே கிட்டத்தட்ட 55,000 இருக்கான். சுல்தான் பிரகாசமான வாழ்க்கையை தான் வாழ்றாரு போல. பேலஸ பார்த்தாச்சு, அடுத்து என்ன? காரு தான். சுல்தான் ஹசன் அல் போல்கியா 600 ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சிருக்காராம். ஒட்டுமொத்தமா நம்ம இந்தியாலேயே 600 பேரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஆனா சுல்தான் ஒரே ஆளு 600 ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சிருக்காரு. இதையும் தாண்டி 450 ஃபெராரி, 380 பென்ட்லின்னு தன்னோட பேலஸ்ல ஒரு கார் தயாரிப்பு நிறுவனத்துல இருக்கிற மாதிரி சொகுசு வாகனங்களை அடுக்கி வச்சிருக்காரு. இதுல பல கார்கள் சுல்தானுக்காக பிரத்யேகமா தயாரிக்கப்பட்டது. பல காரோட மாடல்கள் இன்னும் ஆன் ரோடுக்கே வரல. ஆனாலும் அரசரோட பேலஸ்ல அலங்காரத்துக்கு நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு கார்னு கணக்கு வச்சா கூட சுல்தான் தன்னோட சொகுசு கார்கள்ல பயணம் செஞ்சு முடிக்க 4-5 வருஷம் ஆகும் போல. அடுத்ததா அவரோட பிரைவேட் ஜெட். இதையும் ஒரு பறக்கும் பேலஸ்னே சொல்லலாம். பிரைவேட் ராயல் பெட்ரூம்ல ஆரம்பிச்சு தங்க முலாம் பூசப்பட்ட அலங்கார விளக்குகள், பர்னிச்சர், தங்கத்தாலேயே உருவாக்கப்பட்ட சிங்க்னு தகதகன்னு மின்னுது தலைவரோட பறக்கும் பேலஸ். நம்ம பிறந்த நாளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரீட் கேட்டா மிஞ்சி மிஞ்சி போனா ஒருத்தருக்கு 200 ரூபாய் செலவு பண்ணுவோம். ஆனா சுல்தான் ஆஃப் புரூனே தன்னோட பர்த்டே நைட் பார்ட்டிக்கு மட்டும் 220 கோடி செலவு பண்றாரு. வருஷா வருஷம் உலகம் முழுக்க இருந்து 3000 சிறப்பு விருந்தினர்கள் இந்த பார்ட்டியில கலந்துக்குவாங்களாம். 1996ல சுல்தான் ஹசன் அல் போல்கியாவோட 50வது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. அந்த பிறந்தநாள் விழாவில் மைக்கேல் ஜாக்சனோட ஷோ நடத்தப்பட்டது. அதுக்கு மட்டும் மைக்கேல் ஜாக்சனுக்கு 150 கோடி ரூபாய் பரிசா கொடுக்கப்பட்டிருக்கு. முடி வெட்டுறதுக்கு எதுக்கு 2 கிலோமீட்டர் தள்ளி போற? பக்கத்துல கடையில வெட்டினா ஆகாதான்னு நம்மள நிறைய பேர் கேட்பாங்க. ஆனா சுல்தான் ஹசன் அல் போல்கியாவுக்கு முடி வெட்டுறதுக்காக லண்டன்ல இருந்து தான் பார்பர் வருவாராம். சுல்தானுக்கு முடி வெட்டுறதுக்காகவே 13,200 கிலோமீட்டர் தனி விமானத்துல வர்ற இந்த சவர தொழிலாளிக்கு ஒரு நாள் சம்பளம் மட்டுமே 16 லட்சம். இன்னொரு விஷயம் என்னன்னா, சுல்தான் நம்மள மாதிரி 2 மாசத்துக்கு ஒரு காலம் முடிவெட்ட மாட்டாராம். அவருக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் முடிவெட்டுவாராம். இதையெல்லாம் தவிர்த்து சுல்தான் தனக்குன்னு சொந்தமா ஒரு பிரைவேட் ஜூ வச்சிருக்காரு. எல்லாம் பொழுதுபோக்குக்கு தான். இந்த ஜூல 30 பெங்கால் டைகர் இருக்கான். சுல்தான் மனுஷங்க கூட எல்லாம் விளையாடுறது கிடையாது. அவரோட ஜூல இருக்கிற விலங்குகள், பறவைகளுக்கு எல்லாம் பேஸ்கெட் பால் விளையாடுறது, கேரம் போர்டு விளையாடுறது, சைக்கிள் ஓட்டுறது, அப்படி இப்படின்னு எல்லா வித்தைகளையும் கத்து கொடுத்திருக்காரு. அதாவது பணம் இருக்கிறவங்க நினைச்சா ஜூவை கூட சர்க்கஸா மாத்த முடியும். சரி, இவ்வளவு பகட்டான வாழ்க்கையை வாழ்றாரு. இவர் அப்படி என்ன தொழில் செய்யறாரு? எதுவும் புதிய டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்காரா? இல்ல அந்த நாட்டு மக்களை கொடுமைப்படுத்தி வரி வசூலிக்கிறாரா? அப்படியெல்லாம் நீங்க யோசிக்கலாம். இது எதுவுமே கிடையாது. சுல்தான் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ புருனே நாட்டில் இருக்கிற எண்ணெய் வளம் தான் காரணம். 1980ல இருந்து அந்த எண்ணெய் வளம் தான் சுல்தானை பெரிய செல்வந்தரா வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கும் உலக பணக்காரர்கள் வரிசையில சுல்தானுக்கு முக்கியமான இடம் இருக்குன்னா அதுக்கு புருனே நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளம் தான் காரணம். கிட்டத்தட்ட சுல்தான் ஹசன் அல் போல்கியாவோட சொத்து மதிப்பு 2 லட்சம் கோடி. இவரோட லைஃப் ஸ்டைலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து இதே போன்ற வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ நல்லா இருந்தது அப்படின்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.